1980 ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வினோதமானது. சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றிருந்த மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வென்றது. சுவாரஸ்யமான இந்த முரணின் பின்னணியை பார்க்கலாம். ஆயிரத்து 1980 ஆண்டு தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. ஜனவரி மாதம் நடந்த மக்களவைத் தேர்தலில் ஜனதா இடதுசாரிகளுடன் அதிமுக கூட்டணி வைத்த நிலையில் இந்திரா காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தது திமுக. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என கூறி பரப்புரை செய்தார் மு. கருணாநிதி. நெருக்கடி நிலையை தொடர்ந்து எழுந்த எதிர்ப்பலையால் 1977 ஆட்சியை இழந்திருந்த இந்திரா இம்முறை அமோக வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார். தமிழ்நாட்டில் திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி 37 தொகுதிகளில் அபார வெற்றி பெற்றது. சிவகாசி, கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய 2 தொகுதிகளில் மட்டும் அதிமுக வென்றது. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி எம்ஜிஆர் அரசை டிஸ்மிஸ் செய்தார் இந்திரா காந்தி. இந்த சூழலில் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட், குமரி அனந்தனின் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகளுடன் சேர்ந்து களம் கண்டது அதிமுக. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது. இதில் காங்கிரஸ் 114, திமுக 112 என ஏறத்தாழ சரிசமமாக தொகுதிகளை பங்கிட்டுக் கொண்டன. தேர்தல் முடிவுகள் எதிர்பாராத வகையில் அமைந்தன. ஜனவரியில் நடந்த மக்களவைத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற திமுக காங்கிரஸ் கூட்டணி இம்முறை 69 இடங்களில் மட்டுமே வென்றது. அதிமுக 129 தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றியது. எம்ஜிஆர் மதுரை மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் மு. கருணாநிதி சென்னை அண்ணாநகர் தொகுதியில் வென்றார். மக்களவைத் தேர்தல் தோல்வியை தொடர்ந்து இடஒதுக்கீடு தொடர்பாக எடுத்த முக்கிய முடிவுகள், ஆட்சி கலைப்பு அனுதாபம் உள்ளிட்டவை எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர உதவின. அரசியல் காற்று குறுகிய காலத்திலேயே திசை மாறும் என உணர்த்தும் வகையில் அமைந்தது இத்தேர்தல். புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.